ஹாய், வெல்கம் டு ஜேகேடி ட்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் வந்து ரெடி டு வேர் saree எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு நம்மளுக்கு 4 மெஷர்மெண்ட் வேணும். ஒன்று வந்து ஹிப் ரவுண்டு ஃபுல் மெஷர்மெண்ட் வேணும். ரெண்டாவது லென்த் ஆஃப் த saree மெஷர்மெண்ட் வேணும். மூணாவது ஷோல்டர் டு பல்லு எவ்வளோ ஹைட்டு நம்ம கீழே தொங்க விடுவோன்னுங்கிறது வேணும். நாலாவது சென்டர்லேருந்து ஒரு ரவுண்டு வந்து ஷோல்டருக்கு வரும்ல saree, அந்த ரவுண்டோட மெஷர்மெண்ட் வேணும். இந்த 4 மெஷர்மெண்ட் வேணும். இதில் வந்து நம்ம பல்லுலேருந்து அந்த ஹைட்டு ஷோல்டர் டு பல்லு ஹைட்டையும் சென்டர் டு ஷோல்டர் ஹைட்டையும் ஆட் பண்ணணும். அங்கேருந்து ஆட் பண்ணி அந்த அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து 97 வந்துச்சு. அதில் இந்த saree தைக்கிற சாரியில் 97 வந்துச்சு. ஸோ 97 எங்கே வருதோ அங்கே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் இருந்து அந்த சைடு என்ன பண்ணணும்னா, நம்ம சாரியோட ஒரிஜினல் ஹைட் எவ்வளவோ அதுலேருந்து நம்மளோட ஹைட் எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணோன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். 7 இன்ச் 8 இன்ச்சில் அந்த மாதிரி. இப்போ இந்த சாரியில் வந்து 8 இன்ச் கிடச்சிது. அதனால் இந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணி அந்த 97 இன்ச்சஸ்க்கு அப்புறமா ஃபுல்லாக 8 இன்ச் மார்க் பண்ணி அந்த சைடு கட் பண்ணிடுவேன். டில் த எண்டு. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே சொருவோம்ல சாரி கட்டும்போது இந்த எட்ஜ் அதர் எட்ஜ் இருக்கும்ல, அந்த அதர் எட்ஜ் வரைக்கும் அந்த 8 இன்ச்சை மேலே கட் பண்ணிடணும். இது ஏன் கட் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்ம சொருவ போகிறதில்ல, ரெடி டு வேருங்கிறதுனால பெல்ட் அட்டாச் பண்ணி சும்மா நம்ம நார்மலாக பேண்ட் வேர் பண்ணுற மாதிரி தான் வேர் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே சொருவ மாட்டோங்கிறதுனால இந்த ஹைட் வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்டு. அதனால் இந்த ஹைட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த பீஸை தான் நம்ம வந்து பெல்ட்டுக்காகவும் உள்ள நாடாக கொறுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதில் இந்த 40 இன்ச் எங்கே வருது, ஹிப் சைஸ் 41 இன்ச்சு, அந்த 41 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து அந்த சைடு ப்ளீட் வைக்க ஆரம்பிக்கணும். இந்த 41 இன்ச்சுக்கு அப்புறமா ப்ளீட் வச்சுட்டு நம்ம அந்த 97 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணோம்ல, அந்த இடத்து வரைக்கும் கொண்டு போய் முடிக்கணும். அந்த இடத்துல வரைக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஹேங்கிங் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக அந்த இடம் வரைக்கும் மேட்ச் பண்ணிடணும். மேட்ச் பண்ணி ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பின் பண்ணி வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, இப்போ இந்த மேலே எக்ஸஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம சைடு ப்ளீட், இந்த இடுப்புக்கு இங்கிட்டு சைடாக சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்து விடுவோம்ல, அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி திருப்பி அதையும் ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இப்போ வந்து பெல்ட்டு, அதுக்கு மேலே பெல்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 3 இன்ச் பீஸ் எடுத்து 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி அந்த ரா எட்ஜஸ் இல்லாமல் கவர் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து பெல்ட் அட்டாச் பண்ணுறோம். இப்போ பெல்ட் அட்டாச் பண்ணி அந்த இது வரைக்கும் இருக்கிற மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணி அட்டாச் பண்ணிட்டு திருப்பி வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே இருக்கிற ராயஜஸ் எல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு நீட்டாக வெளியே தெரியாத மாதிரி வச்சு தைக்கணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாடா வந்து இந்த எக்ஸ்ட்ரா துணி இந்த 8 இன்ச்சு கட் பண்ணி எடுத்தோம்ல, அதுலேருந்து தான் இந்த பெல்ட்டுக்கும் எடுத்திருக்கேன். அதுலேருந்து தான் நாடாவுக்கும் எடுக்க போகிறோம். நாடா வந்து நம்ம ஹிப் சைஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு 15 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கட்டி இந்த இது பண்ணி உள்ள நாடா போயிடாத அளவுக்கு எக்ஸஸாக நாடா இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக கட்டிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத சொருவிக்கலாம். இப்படி ரெடியாக தச்சு வச்சிட்டோன்னா சாரீ கட்டுறது ரொம்ப ஈஸி. 2 மினிட்ஸ் கூட ஆகாது. ஜஸ்ட்டு அப்படியே எடுத்து நம்ம பேண்ட் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம்.
இந்த பல்லுவில் வந்து இந்த சாரியில் நான் ப்ளீட் பண்ணலை, ஏன்னா அவங்க வந்து சிங்கிள் ப்ளீட் விடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து பல்லு ஓப்பனாக விட்டுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பல்லுவும் வந்து ப்ளீட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அதையும் வந்து ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் டு பல்லு ஹைட்டு கொடுத்துருந்தோம்ல அந்த நம்பரில் வந்துட்டு நம்ம அதை 45 இன்ச் வந்துருந்துச்சிங்க. ஸோ அந்த 45 இன்ச்சில் அந்த ஷோல்டரில் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு ப்ளீட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டோன்னா கரெக்டாக சாரியில் வந்து எந்த வேலையுமே இருக்காது. டேரெக்டாக எடுத்து மாட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த சாரீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நாடா கோர்த்து கட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.